நாளைக்கு இந்த இடத்துல நான் ஒரு தொண்டனாக நின்னா கூட என்னுடைய கருத்துக்களை நான் வைப்பேன். ஒருவேளை வேற யாராவது வச்சாங்க. ஏன்னா எங்களுடைய மாநில தலைமைக்கு உண்டான தேர்தல் வருது. அவருக்கும் அதேதான், அவருடைய வார்த்தைகளும் அதேதான். அவர் மீண்டும் நான் தான் பாஜக தலைவராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் அவருக்கு கிடையாது. இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, மோடி அவர்கள் தொடர்ச்சியாக பிரதமராக இருக்கிறார். மோடி நாளைக்கு நீங்க காலையில இல்லப்பா நீங்க பிரதமர்ல இருந்து வெளியே வந்துருங்க அப்படின்னா வந்துருவார். ஏன்னா அது தேசிய தலைமை ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா அதுதாங்க எங்க கட்சிக்கும் மத்த கட்சிக்கும் உண்டான வித்தியாசமே. அதுல இருந்துதான் பாஜக இயங்குதுன்னு இப்ப நீங்களே ஒத்துக்குனீங்க. எங்க கட்சியினுடைய சித்தாந்தமே சொல்வதை ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் எங்க கட்சியினுடைய சித்தாந்தம். ஒருவேளை நாளைக்கு இவர் போயிட்டாருன்னா கட்சி உடஞ்சிடும். அவரு போயிட்டா இப்ப ஏடிஎம்கே பத்தி நாங்க கமெண்ட் சொல்றோம், இருந்தாலும் கூட நான் சொல்றேன், ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு பின்னால் ஒரு அணி செல்வது, இன்னொருத்தர் போயிட்டாருன்னா அவருக்கு பின்னால் ஒரு அணி செல்வது, அது செல்லவே செல்லாது. ஏன்னா அப்படி ஒரு சித்தாந்தங்களை நாங்க பின்பற்றி இருந்தோம் அப்படின்னா மொத்த இந்தியாவினுடைய ஆட்சியை பாஜக பின்பற்றி இருக்காது. நான் தான் சொல்றேன்ல, இந்த கட்சியினுடைய அடிப்படை கட்டுமானம் வேற எந்த கட்சியிலுமே உலகத்துல கிடையவே கிடையாது. பாஜகவினுடைய கட்டுமானமே ஸ்டைலே டிஃபரெண்ட். அவர்களுக்கு என்னன்னா அவர்களுடைய எண்ணம் முழுக்க முழுக்க சித்தாந்தத்தை நோக்கி போகும். எந்த கட்சியுமே சித்தாந்தத்தை முன்னிறுத்தி போகவே போகாது. நீங்க திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை முன்னிறுத்துறீங்க, திமுக எத்தனை பேர் அந்த திராவிடம்ங்கிற சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றாங்க? ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா பாஜக காரர்களுக்கு நீங்க அந்த ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி பாருங்க, உண்மையான பாஜக காரன் அந்த சித்தாந்தத்தை நோக்கி மட்டும்தான் போயிட்டே இருப்பான். ஒரு சிலருக்கு ஒரு சில தலைவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும். நான் சொல்லுவேன், ஒரு சிலருக்கு மோடியை பிடிக்கும், ஒரு சிலருக்கு வாஜ்பாயை பிடிக்கும், ஒரு சிலருக்கு எடியூரப்பாவை பிடிக்கும், ஒரு சிலருக்கு தேவேந்திர பட்னாவிஸை பிடிக்கும், ஒரு சிலருக்கு யோகி ஆதித்யநாத்தை பிடிக்கும், ஒரு சிலருக்கு அண்ணாமலையை பிடிக்கும். நாங்கள் இதை மறுக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா நாங்க ஒரு ஹீரோயிக் நேச்சர்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு குணமோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்களுக்கு உண்டான மரியாதையை அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இதை எந்த ஒரு பாஜக தொண்டனும் மறுப்பதற்கு கிடையாது. எங்களுக்கு உண்டான மரியாதை, பாஜக காரனா இப்படிதான் இருப்பான், பாஜக காரனுக்கு ஒரு அடிப்படை பிரச்சனை அப்படின்னா அண்ணாமலை அந்த இடத்துல நிப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொரு பாஜக காரனோட மனசுலயும் அண்ணாமலை அவர்கள் தீர்க்கமாக ஆழமாக விதைச்சிருக்காரு. அதை நாங்க உண்மையிலே ஒத்துக்கிறோம் ஒரு பாஜக தொண்டனாகவும். ஆனா அதற்காக நாளைக்கு பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் சொல்றது இதெல்லாம் ப்ராபபிலிட்டி. ஒருவேளை மாற்றப்பட்டு விட்டார் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் இதை விட வேகமாக 2 மடங்கு 3 மடங்கு வேகமாக தமிழகத்துல மீண்டும் அரசியல் செய்வார். ஒரு மாநில தலைவராக இல்லாமல் ஒரு அமைச்சராக கொடுத்தீங்கனாலும் வேலை செய்வாரு. இல்ல ஒரு அடிப்படை தொண்டன், என்னை போல ஒரு அடிப்படை தொண்டனாக நின்னாலும் எங்க கூட நின்று வேலை செய்வார். ஏங்க எங்களுடைய சேலம் மாவட்டத்துல அண்ணாமலை அவர்கள் ஆட்டோ பிரச்சாரம் செஞ்சிருக்காருங்க. எனக்கு தெரியும், நான் பர்சனலா பாத்திருக்கேன். ஆட்டோ பிரச்சாரம் திரு அண்ணாமலை அவர்கள் செஞ்சிருக்காரு. இளைஞரணி மாநாட்டுக்கோசரம் ஆட்டோ பிரச்சாரம் அண்ணாமலை செஞ்சு, இதெல்லாம் நாங்க கண்கூட பார்த்த விஷயங்கள்.